கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்க சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்தில் கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே தமிழக மக்கள் மனதை கவர்ந்த விஜய்னு தமிழ்நாட்டுல இல்ல யாழ்ப்பாணத்துல ஒரு குரல் விழிச்சிருக்கு. கச்சதீவை மட்டும் இல்லைங்க, யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து கொடுங்க, தமிழக மக்கள் எங்களை பாத்துக்குவாங்கன்னு யாழ்ப்பாண எம்பி பேசியிருக்காரு. முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வந்து வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்பிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில கிட்டத்தட்ட 7 நாட்கள்ல 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. அதாவது நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றின யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கச்சத்தீவு மற்றும் வடக்கு மாகாண மின்சார பிரச்சனைகள் குறித்து பேசும்போது அதிரடியான கருத்தை முன் வச்சிருக்காரு. அதுல வடக்கு மாகாணத்துல குறிப்பா தீவு பகுதிகளில் நிலவர கடுமையான மின்சார தட்டுப்பாடு குறித்து அவர் சபையில கேள்வி எழுப்பியிருக்காரு. அண்மையில நெடுந்தீவு பகுதிக்கு சென்ற போது அங்கிருக்க மக்களுக்கு வாரத்துல பெரும் பகுதி மின்சாரம் வழங்கப்படுவதில்லைன்னு சுட்டி காட்டின அவரு கச்சத்தீவை தரமாட்டோன்னு விஜய் கிட்ட ஜனாதிபதி சொல்லியிருக்காரு, அதாவது இலங்கை ஜனாதிபதி. ஆனா நான் சொல்றது என்னன்னா, கச்சத்தீவை மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கிட்டே கொடுத்துருங்க, தமிழக மக்கள் எங்களை நல்லா பாத்துக்குவாங்க, அப்போதுதான் என் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்க வைரல் வீடியோ தற்போது பேசு பொருள் மட்டும் இல்லைங்க, உலகளவுல ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சார தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும், அவ்வளவுதான்.